உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி. படைப்பாளர்களையும் அவர்தம் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம். ரோட்டிக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் ஊடாக எம்மையும் வலுப்படுத்துங்கள். ரோட்டிக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நூல்முகம், இன்றைய நூல்முகம் நிகழ்ச்சிக்கு என்னுடைய சிறுகதை தொகுப்பை நானே அறிமுகம் செய்ய விளைகின்றேன். சிறுகதை தொகுப்பின் பெயர் தாக்கங்கள். தாக்கங்கள் சிறுகதை தொகுப்பு கடந்த ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வெளியீட்டு விழாவையும் பிரான்சில் அறிமுக நிகழ்வையும் கண்டிருந்தது. இத்தொகுப்பு இலங்கையில் யாழ் ஜீவநதி வெளியீட்டமாக வெளிவந்திருக்கின்றது. இந்த தொகுப்பு எமது புலம்பெயர் வாழ்வின் படுகின்ற எமது அவலங்கள், முரண்பாடுகள், ஒவ்வாமைகள் இவற்றைத்தான் கதைக்களங்களாக கொண்டிருக்கிறது. புலம்பெயர் வாழ்வு எல்லோருக்கும் ஒரு குழப்பமும் ஏக்கமும் நிறைந்த வாழ்வு. இந்த வாழ்வில் நாங்கள் இன்னும் பழமைவாதங்களையும் இன்னும் ஒவ்வாதவைகளையுமே கட்டி சுமந்து கொண்டு இங்கு கொண்டு வந்ததை எங்கள் புதிய மண்ணோட சேர்க்காமலும் ஒட்ட முடியாமலும் அகவியல் முரண்பாடுகள் இங்கே கருக்களாக கொண்டிருக்கின்றது. உலக புகழ்பெற்ற தாய் நாவல் ஆசிரியர் ரஷ்ய எழுத்தாளர் மேக்சிம் கோர்கியை ஒரு பத்திரிகையாளன் கேட்டிருந்தார், ஏன் எழுதுகிறீர்கள் என்று. சொல்ல விடயம் இருந்ததால் எழுதுகிறேன் என்று அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அதே பதிலாம், சொல்ல விடயம் இருப்பதால் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே பல்லாயிரம் கதைகள் சொல்வதற்கு இருக்கின்றன. இலங்கையில் இந்த புத்தகம் வெளிவந்த போது அங்கே விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் மேற்கோள் காட்டி சொல்ல விரும்புகிறேன். இத்தொகுப்பில் உள்ள 17 கதைகளில் அதிகமான கதைகள் தாயை நோக்கிய ஒரு தாகம், ஏக்கங்களைத்தான் பிரதிபலிப்பதாகவும் அந்த கருத்தங்களை அதன் தாக்கங்கள்லாம் முன்னிலைப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மைதான். புலம்பெயர்ந்தவனுக்கு அந்த தாயை நோக்கிய ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஏக்கங்களின் தாக்கங்களின் தாற்பயங்களுமே எழுத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு புதிய சூழல், வேலையிடம், அத்தோடு எங்களுடைய நாங்கள் இந்த போலியான தேவையில்லாத சாத்திர சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதுகளையும் கட்டி இழுத்துக்கொண்டு இங்கத்த புதிய மண்ணோட மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மல்லுக்கட்டல்கள் தான் அவைகள்தான் இங்கே கதைகளாக வந்திருக்கின்றன. இந்த தொகுப்பின் அட்டைப்படம் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. முகங்கள், நாங்கள் வரைக்குள்ள ஒரு முகத்தோடு தான் வந்த நாங்கள். இங்கு இப்படியான முகங்கள் எல்லாம் இதை பிரதிபலிக்கின்றது. அட்டைப்படத்தை வரைந்த தோழர் தேவதாசுக்கும், ஓவிய கலைஞர், நாடக கலைஞர் தேவதாசுக்கும் இதில் நன்றி விசேடமாக சொல்ல விளைகிறேன். இத்தொகுப்பு இலங்கையில் கொழும்பு புகார்சிங்கம் புத்த சாலையிலும், யாழ் புகார்சிங்கம் புத்த சாலையிலும் மற்றும் எங்கட புத்தகங்கள் வெளியீட்டகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். பலரிடம் ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சிறிய தொகுப்பாக இருக்கின்றது என்ற எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மிக நன்றி.